சண்டே ஈவினிங் அன்றைக்கி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக மருதாணி பறிச்சிருந்தேன். அன்றைக்கி வைக்க முடியல, அதை ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வெளியில் எடுத்து பார்த்தேன். பார்த்தா பாதி இது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா இருக்கிறத மட்டும் அரைச்சி பார்க்கலான்றதுக்காக தனியாக எடுத்திருந்தேன். மிக்சியில் அரைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இருந்ததுனால அம்மிலே அரைச்சிட்டேன். ஆனால் இதை அரைச்சதும் வேஸ்ட்டு தான். ஏன்னா மருதாணி அரைக்கும் போதே நல்லா ரெட்டாக பிடிக்கும். இது காஞ்சதுனாலேயோ என்னமோ தெரியல, கையில் கலர் ஒட்டவே இல்லை. அதனால் அது வேண்டான்ட்டு அப்படியே வச்சுட்டோம். அன்னைக்கு நைட்டு பார்த்திங்க ஒரு 10 மணிக்கு அப்புறம் நாங்கள் உவரிக்கு கிளம்பி வந்திருந்தோம். இங்கே சர்ச்சில் சீரியல் லைட் போட்டிருப்பாங்க, அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்க்கறதுக்காக தான் மெயினாக கிளம்பியே வந்திருந்தோம். இந்த தடவையும் லைட்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. திருவிழானாலே ஃபுட் ஸ்டால் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் பேல்பூரி மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஏன்னா அப்போ தான் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு போயிருந்தோம். பேல்பூரி சாப்பிட்டுட்டு கடற்கரை பக்கம் வந்துட்டோம். கடற்கரை இன்னைக்கு ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்தது. இன்னைக்கு தான் இந்த மாதிரி இருந்தது. கடற்கரை பக்கத்தில் இந்த மாதிரி ஜம்பிங் போட்டிருந்தாங்க. பாப்பாவை கொஞ்சம் நேரம் அதில் விளையாட விட்டுருந்தோம். ஆனால் அவள் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா. அவள் விளையாடி முடிச்சதும் திருவிழா கடையெல்லாம் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.